பெற்றெடுத்த தந்தை 36 வயசுல எந்த வீட்டை விட்டு வெளிவராத ஒரு இளைஞனை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக்கியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட அவரு தான் 50 ஆண்டுகள் உழைத்து உருவாக்கிய அந்த கட்சிக்கு தலைவராக நியமிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு கொடூர சிந்தனை உடைய அன்புமணி என்ன கொள்றது? நான் யாருங்க? நான் அந்த கட்சி உருவாக்கணும்னா அவரு கூட ஒரு 25 வருஷமா தமிழ்நாடு முழுக்க போயிருக்கிறேன். அன்புமணி வாழ்க, அன்புமணி வராரு, அன்புமணி வராருன்னு சொல்லி ஊர் ஊரா போய் கொடியேற்றி இருக்கிறோம். அந்த ஏற்பாடுகளை செய்தோம். அதுல வரலாறு 2 பேர் தான், நானும் அறிவுச்செல்வனும். அறிவுச்செல்வன் செத்து போயிட்டான். அறிவுச்செல்வன் கொலைக்கான காரணத்தையும் விரைவில் வெளியிடுவேன். அவனு செத்ததுக்கு காரணத்தை விரைவில் வெளியிடுவேன். அதற்கும் காரணம் சொல்லுவேன். இதே மாதிரி என்னை சீண்டிக் கொண்டே இருந்தால் நான் பல உண்மைகளை சொல்லுவேன். பல உண்மைகளை, அன்புமணியை பற்றி பல உண்மைகள் எனக்கு தெரியும். நான் கூடவே இருந்தவன். என்ன சீண்ட வேண்டாம். இந்த மாதிரி மிரட்டல்களை நான் பயந்துக்க மாட்டேன். என்ன காரணம்? மருத்துவர் ஐயாவுடைய பள்ளியிலே படித்த மாணவன். கல்லெடுத்து அடிச்சு என்ன கத்தியை காட்டினா நான் பயந்துக்கணும். இது ஜனநாயக நாடு. இது மன்னராட்சி இல்ல. ஜனநாயக நாடு, மன்னராட்சி கிடையாது.